இந்த பிக் பாஸ் வீட்டில் உட்கார்றதுக்கு கூட ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பாவம் பூர்ணிமாவுக்குலாம் உட்கார்றதுக்கே இடம் இல்லை. யார் மேலேயே உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு தெரியுதா? மாயா மேலே உட்காந்துருக்காங்க. இங்கே உட்கார்றதுக்கு இடமே இல்லை. ஓ நட்பா? சரி. இப்போ நிக்ஸா ஒரு உண்மையை சொல்லிட்டாருங்க. என்னென்னா, மாயாக்கா நான் ஏன் எவிக்ட் ஆனேன் தெரியுமா? ஏண்டா ஒரு டான்ஸ் ஒன்று ஆடினது ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, என்டர்டெயின் தானே பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லது தானே? ஆமாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். அதுக்கு பயிற்சி எடுத்தேன்ல. ஐயோயோயோயோயோ அதை போட்டு மிம்ஸாக அடிச்சு. அதுலேயும் என்னன்னா, நாங்கள் இங்கே பயிற்சி எடுக்கிற மாதிரி விஷ்ணு அதை சோகமாக பார்க்குற மாதிரி போட்டு ரோஸ்ட்டு பண்ணிட்டானுங்க. நான் பாட்டுக்கு கம்முன்னு இருந்திருப்பேன். இந்த நடனம் இடணும்னு சொல்லி உண்மையாலே அதான் நம்ம வெளியேறதுக்கு காரணம்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு கரெக்டாக கண்டுவிட்டப்பா. அது மட்டும் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம்.